அதர் லாங்குவேஜ் படங்கள்ல வந்த கான்டென்ட்ஸ் அண்ட் கலெக்ஷன் விட்டுலாம். கான்டென்ட்ஸ் பத்தி பேசலாம். ஸோ ஹவ் எனக்கு வந்து மலையாள படங்கள் வந்து மிகப்பெரிய ஆச்சரியம். 2024 வந்து அவங்களுக்கான பிரேக் த்ரூ வருஷம். நம்மளுக்கு பிரேக் த்ரூ இல்ல. தமிழ் சினிமாவுக்கு பிரேக் த்ரூ இல்ல. அவங்களுக்கான பிரேக் த்ரூ வருஷம்னு எடுத்தீங்கன்னா, அது வந்து மலையாள இண்டஸ்ட்ரி தான். முதல் 6 மாசத்துலயே தமிழ் சினிமால இவ்ளோ பெரிய கலெக்ஷன்லாம் கொண்டு வந்தது மலையாள சினிமாக்கள் தான். நீங்க எடுத்து பாருங்களேன், மஞ்சுமல் பாய்ஸ்ல ஆரம்பிச்சு வரிசையா அவங்களுடைய படம் வந்து பிரேமலு படம், அது பிறகு பார்த்தீங்கன்னா ஆவேசம், அது பிறகு வந்து ஆடு ஜீவிதம் அப்படின்னு வரிசையா போட்டுட்டு, இப்போ வந்து சமீபத்தில் வந்து சூட்சும தர்ஷினி, அதுக்கு முன்னாடி வந்த கிஷ்கிந்தா காண்டம் எல்லாமே வந்து மிகப்பெரிய வெற்றி. ஏஆர்எம், டொவினோ தாமஸோட படம் எல்லாமே வணிக ரீதியில் மிகப்பெரிய கலெக்ஷன் இங்கே பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20 திரைப்படங்கள், மலையாள திரைப்படங்கள் இங்கே பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு இந்த 2024. தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய வெற்றி 20 திரைப்படங்கள் வந்து பெரிய லெவலில், இன்க்ளூடிங் மம்முட்டி சாருடைய பிரம்மயுகம், அதை மறக்க முடியாது. ஸோ அந்த ஒரு படம் சூப்பராக இங்கே ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. ஸோ இப்படி வரிசையா அவருடைய படங்கள், கண்ணூர் ஸ்குவாட் லாஸ்ட் இயர் அந்த தெரியல, அது மாதிரி வரிசையா அவருடைய படங்கள்லாம் வந்து மம்முட்டி சாருடைய படமும் சரி, மோகன்லால் சார் படம் எல்லாமே ஒரு கண்டென்ட் ட்ரிவன் இண்டஸ்ட்ரி அப்படின்னா அது மலையாள சினிமா ஆயிடுச்சு.